போற வேலை போய் கடவுரா இந்த மீன் என்ன பண்ணுறோம்? வாழ்த்துக்கு ஓகே நானா இல்லை 10 வந்து மீன் அவுட்டு போகிறீங்க. ஓ ஊர்லாம் வேலையாக வீட்டு முடிச்சு கூட சாப்பிட்டு போய் அதை அப்படியே துண்டு போட்டுரு சொல்லணா துண்டு தான் போடுவோம் அவசியம். ஆனுங்க இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஒரே மீன் 2 பேர் அடிக்குது. இப்பதான் பாக்குறேன். ஓ நேற்று ராதண்ட 3 பேர் வச்சாங்களே அதை என்ன பண்ணுவேன்? என்ன மீன் அது கடவுள் வச்சாங்கன்னா சிவல் வச்சாங்களா? சிவல் வச்சாங்க 3 பேர் தானே 2 பேர் அவரும் தியாகம் ஏன் சொல்லணா இதை துண்டு போட்டு இது பண்ணிக்கலாம். நீ அதை அவிச்சுட்டா வேலை முடிஞ்ச கடையை வச்சுருவேன். ஏன்னா அதோட கொஞ்சம் சின்னது 2 பேர் கடை வெட்டணும் ஞாபகம் இருக்குதா? 2 மீன் 53 கிலோ. அது யாராலையும் மறக்க இன்னொரு சைஸ் அனுப்பிச்சு விட்டுறா தெரியுமா? இன்னொரு சைஸ் அனுப்பிச்சு விட்டுறா இந்த நேற்று நினைக்கிறேன். இந்த நேற்று நானும் இது ஒன்று போயிட்டு வந்தோம். அவங்க 100 கிராம் சொன்னார் தவிர பீஸ் கணக்கு பீஸ் நீட்டுக்கலாம். பீஸ் வரும் 4000 வரும். பீஸ் 4000 வரும். இதுவே உங்களுக்கு சிம்பிளாக கணக்கு பண்ண ஒரு 200 பீஸ் வரும்ல. எடுக்கலாம்
வாங்கிட்டு வருவாங்க. காலைல வச்சுக்கிட்டு அடிக்கணும் தனியாக சரக்கு அடிக்க வருது. ஆமாம், அது எவ்வளோ டயர்டாக இருக்கு தெரியுமா? கிளம்பு தான் கஷ்டம். கீழே அடிச்சா கை வலிக்கும், பஸ்ஸில் அடிச்சா ரோட்லாவே வலிக்கும். அதெல்லாம் வேஸ்ட். இது ஒன்றுமே இருக்காது. அப்படியே வச்சுக்கிறேன். அவ்வளோ பெரிய மீன் அவர் எக்ஸ்ட்ரா அவங்க வேற அவங்க வேறையா, அவங்க கூட சேர்க்காதீங்க. அவங்க வேற அவங்க வேற. அதுவே ராஜா கிட்ட வேலை செஞ்ச பஸ்ல ஒரு பையன், அவனை வந்து அவனை ஒண்டியே தேக்கிட்டு இருப்பான். தியாகின்றதுனாலதான் இருந்தா வரும். அது நாளை கட்ட மேலவே தூக்க முடியா போயிடும். அதுதான் உங்களை வெயிட் பண்ண சொல்றது. தூக்கி வைக்கணும். என்ன மேட்டர்னா, ஒன் சைடு பெருசா வரும், ஒன் சைடு சின்னதா வரும். இல்லடா கஷ்டப்பட்டு பின்னாடி செவல் அடிச்சு அனுப்பிச்சாரு. இது வந்து பில்லர் போதுன்னு சொன்னாங்களா? அது நிறைய பேர் நடக்கும் எங்களுக்கு இல்ல. தலா எப்படா என்ன கதா போதும் நான் சொல்லணா 9 நிமிஷம் வந்து போதும் போதும். அவருக்கு அதே அதிகம்